வணக்கமுங்க. செப்பேடுப்புகள் சின்னமுனூர்காரன். இப்ப சட்டசபையில நடந்த அந்த ஒரு சம்பவத்தை கவனிச்சீங்களா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா? அவர் பாட்டுக்கு இந்த டிவிக்கு அரசாங்கத்து மேல நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாரு. குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சிக்காரவங்கன்னா எதிர்த்து எதிர்த்து பேசுறது தானே எதிர்கட்சிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா எங்க பார்த்தாலும் திமுக காரவங்க எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் சோபா மாடல் ஆட்சி. சோபா மாடல் ஆட்சி. சோபாக்குள்ளார பணத்தை வச்சு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து விலைக்கு வாங்கிட்டாங்களாம். அத காரணமா வச்சுதான் இவர் அது மாதிரி வந்துட்டு சோபா மாடல் ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாரு. இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி டிவி கேட்காரவங்க சொன்னாலும், ஆனா சட்டசபையில பேசும்போது பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது யாருமே இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அடுத்து முதல்வர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அவர் பேசும்போது என்னென்னமோ பேசிட்டு வர வந்தாரு. அதுல ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்பதான் என்னன்னா, அது என்னப்பா அது பார்ட்டி ஃபண்டு. பார்ட்டி ஃபண்டுன்னு அந்த ஒத்த வார்த்தை தானுங்க. அந்த ஒத்த வார்த்தையை கேட்ட உடனே ஒட்டுமொத்த திமுக காரவங்களும் மொத்தமா எதிர்த்து வெளில போயிட்டாங்க. வெளியில போய் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா உங்க மேலதான் குத்தம் இல்ல, தப்பு இல்ல அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, எதிர்த்து பேச வேண்டியதானே. அதான் சபாநாயகர் கூட வந்துட்டு முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுவே வந்து மரபு கிடையாது. அங்க இருந்தாலும் அந்த மரபை அவர் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. புதுசா ஒரு மரபு உருவாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கூட அவங்க அமைதி காக்கல. ஏன்னா குத்தம் உள்ள நெஞ்சு குறு குறு குறுன்னு இல்ல, அது மாதிரி குறுகுன்னு இருக்குதோ என்னமோ. திமுக காரவங்க டிவிக்க தாவேக அரசை பார்த்து சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு கோபம் வரலிக்க. ஏன்னா இவங்கள்ட்ட மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா அதே திமுக காரவங்கள்ட்ட பார்ட்டி பண்டுன்னு சொன்ன உடனேயும் அவங்களுக்கு அவ்வளவு கோபம் வந்து வெளில போறாங்கன்னா அப்ப நிச்சயமா அதானே. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.